வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம கோழிங்களுக்கு மீன் கழிவுகளை எப்படி கொடுக்கலான்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே மீன் வாங்குனீங்க அப்படின்னா, மீன் கழிவுகளை வந்து பச்சையாக கோழிகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மீன் கழிவுகளை பச்சையாக கொடுக்கும்போது கோழிகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று கொத்தி அந்த ரத்த வாடைக்காக அந்த ரெக்கையில் இருக்கிற ரத்தத்தை குடிக்குங்க. அது வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து எப்போவுமே மீன் கழிவுகள் வாங்குனீங்கன்னா, அத வேக வச்சு கொடுக்கணும். அதில் மஞ்சள் தூளும், கல் உப்பும் முக்கியமாக போட்டு தான் வேக வச்சு கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மீன் கழிவுகள் வந்து நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிகள் வந்து முட்டையிடுற திறன் அதிகமாக இருக்கிறதுக்காகவும், ஆ ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணுன்றதுக்காகவும் தான் நம்ம வந்து மீன் கழிவுகள கொடுக்குறோம். அதுவும் இல்லாம மீன் கழிவுகள சாப்பிடும்போது கோழிகள் வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அத நீங்க வேக வச்சு குடுத்தா தான் அதில சின்ன சின்ன சதை இருந்தாலும் அத ஃபுல்லா சாப்பிடுங்க. இதே நீங்க வேக வைக்காம குடுத்தீங்க அப்படின்னா, பண்ணைய ஃபுல்லா சுத்தி வெறும் மீன் கழிவுகளா தான் கிடக்கும். அதுவும் முழுசு முழுசா கிடக்கும். ஒழுங்கா சாப்பிட்ருக்காதுங்க. அதனால தான் வேக வச்சு கொடுக்கும்போது, இந்த மாரி எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு இருக்காது. அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.